அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி வருது. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு இப்போ நான் சொல்கிற மிக 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 எளிமையான, பெருசாக எந்த செலவும் இல்லாத ஒரு பரிகாரத்தை யார் செய்கிறீங்களோ அவங்க குடும்பத்துக்கு 5 வகையான நன்மை கிடைக்கும். முதல் நன்மை, பணம் கோடி கோடியாக சேரும், கடன் பிரச்சனை தீரும். ரெண்டாவது நன்மை, தங்க வசியம் ஏற்படும். மூணாவது நன்மை, வெள்ளி ஆபரண வசியம் ஏற்படும். நாலாவது நன்மை, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். ஐந்தாவது நன்மை, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்துறையும் நீங்கும். ஒரே பரிகாரம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இதை நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டும்தான் அது சாத்தியம். நம்பிக்கை இல்லாமல் அல்லது நம்பிக்கை குறைவாக செஞ்சீங்கன்னா சாத்தியம் இல்லை. சரிங்களா? என்ன பரிகாரம் பார்க்கலாமா? மே 30ஆம் தேதி வைகாசி 16 சனிக்கிழமை, வைகாசி விசாகம் நன்னாள் அன்று மதியம் 2:18 வரை விசாக நட்சத்திரம் இருக்கு. எனவே நீங்க இந்த பரிகாரத்தை அன்னைக்கு மதியானம் 2 மணிக்குள்ள செஞ்சிடணும். 2 மணிக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யலாம். ஆனால் அது யமகண்ட நேரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிட்டு மஞ்சள் நிற பூ அல்லது மஞ்சள் நிற மாலை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அங்கே முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு பால் தானமாக கொடுத்துட்டு மஞ்சள் நிற பூ அல்லது மஞ்சள் நிற மாலை அங்கே இருக்க பூஜைகிட்ட கொடுத்துட்டு சுவாமி பாதத்துலேயோ அல்லது களத்துலேயோ போட சொல்லிட்டு முருகப்பெருமான திவ்யமாக பக்தியாக முழு சரணாகதியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில்லையே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் சௌம் சரவண பவாய நமக, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுக்குற அந்த மந்திரத்தை ஓம் சௌம் சரவண பவாய நமக அப்படின்னு 108 முறை மனசுக்குள்ளேயே சொல்லி முருகப்பெருமானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். இவ்வளவுதான். இந்த எளிய பரிகாரத்தை சக்தி வாய்ந்த நாளான வைகாசி விசாக நாளில் எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவருக்கு நான் சொன்ன 5 நன்மைகள் நிச்சயம் நடக்கும், நடந்தே தீரும், உறுதியாக சொல்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல பரிகாரங்கள் ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறாரு. குரு பகவான் தான் தனத்துக்கு சொந்தக்காரர், புத்திரத்துக்கு சொந்தக்காரர், கல்விக்கு சொந்தக்காரர், ஞானத்துக்கு சொந்தக்காரர், அறிவுக்கு சொந்தக்காரர், நல்ல எதிர்காலத்துக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியால மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே பரிகாரம் பண்ணிக்கோங்க. நமது அறக்கட்டளை இந்த ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு குரு பரிகார மகா ஹோமம் நடத்தி குரு பரிகார ரக்ஷை இந்த 8 ராசிக்காரர்களுக்காக தரப்போறேன். ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த பரிகார ரக்ஷை உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.